ஹாய் சகோஸ், எப்படி இருக்கீங்க? காயத்ரி சிஸ்டர், நான் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சரி எஃப்யூங்கிற ப்ரோ, எதுக்கு சாரி கேட்டீங்கன்னு எனக்கு புரியல ப்ரோ. சொல்லப்போனால் நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். அத்திமா டெக்குங்கிறவங்க ட்ராமா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். முகமது சலீம் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. டாட்டுன்னு பேர் வச்சுட்டு டாட் டாட்டா கமெண்ட் பண்ணுறேன். அந்த டாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஸ்லிப்பான ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நானும் ஸ்லிப்பான ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன். நீங்கள் வேறு என்ன பண்ண முடியுது? கட்டி பிடிக்க நமக்கு வேறு யாரும் இல்லைங்க சிஸ்டர். ஆனாங்கிறவங்க 3, 4, 5 அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சத்தியமாக அதுக்கு மீனிங் எனக்கு புரியல. நெக்ஸ்ட் நீங்களே அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் கூட எனக்கு அது க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஜான்சி சிஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க. முன்னாடிலாம் நீங்கள் 90s கிட்ஸ் ஃபீலிங்கோட ஒரு கிஸ்ஸினை சொல்லி வெறுப்பாவீங்க, இப்போ என்ன கேஷுவலாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் டீப்பாக போனால் சென்சார் கண்டென்ட் ஆகி போச்சுன்னா அதுக்கு தான் மன வருத்தம் தான் 1000 இருக்குது சிஸ்டர். ஒவ்வொரு சீரீஸை பார்க்கும்போதும் அவங்களுக்குள்ள லவ் பற்றிக்கிட்டு ஃபயர் ஆகி அங்கே ஒர்க் அவுட் ஆகும்போது இங்கே நமக்கு அடி உயிர் பற்றிக்கிட்டு எரியும். அதெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் கமெண்ட்டில் உண்மை வெளியில் வந்துடுச்சுன்னு அப்புறம் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. துக்கிதா முரளிதரன் சிஸ்டர், ஸ்லிப்பானா கீழே விழுந்து பெயின் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் உண்மை தான். ஆனால் ஒவ்வொரு கிஸ்ஸினை பார்க்கும்போதும் விழாமலேயே வழி வருது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? குட்டி யூசர் எஸ்ஆர், லக்ஷ்வதி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எம்ஜிவா ப்ரோ சொல்லியிருந்தாரு நிறைய ட்விஸ்ட்டுகள் இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம் ப்ரோ, இன்னும் ட்விஸ்டெல்லாம் இந்த எபிசோடில் உங்களுக்கு இருக்கும். ஈனா சிஸ்டர், பிரியா சிஸ்டர், அப்புறம் யூசர் கியூஜி, சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு கோல்டு சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. எனக்கு ஓரளவுக்கு இப்போ ஓகே தான். ஆனால் என்னோடய வாய்ஸ் வந்துட்டு அப்பப்போ மாடுலேஷன் மாறுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீட்பேக் வந்துச்சு. இதுவே போதுமா இல்லை வேறு ஏதாவது மாடுலேஷன் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எபிசோடு தான் ஃபைனல் எபிசோட். எபிசோட்ல என்னாச்சுன்னா, ஹீரோயின் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா ஹீரோயின் தேடிட்டு இருந்த ஆளு ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களே கொல்ல நினைக்கிற ஒரே ஆள் மட்டும் நம்ம ஹீரோ தான் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் 3 வருஷமா அவங்க இருந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு ஒன்னா ஜாயின் ஆயிருந்தாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோ சீக்கிரட்டா ஒரு இடம் வச்சிருந்தால அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த முக்குமுடிக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சது கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோன்னு சேர்ந்து மாஸ்டர் பிளான் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. என்ன விஷயம்னா, இது எங்க ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது, யார் உங்களை கொள்ள நினைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து யார் இதுல சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொல்ல வந்தேன், இதுல சம்மந்தப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது உங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். அடுத்த நாள் வந்துட்டு அவரை நான் மிரட்டிட்டு போகும்பொழுது முத நாள் என்னை பார்த்து பயந்தாரு, அடுத்த நாள் அங்க இருக்கிறவங்கள உடனே காலி பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்தினாரு. அப்ப அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு, அதாவது ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க நினைச்சால அந்த பொண்ணோட அப்பா மேலதான் மொத்த டவுட்டும் திரும்புது. எல்லா விஷயத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆள் தான் மொத்த விஷயத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன விஷயம்னா, அவர் ஒரு அப்பாவையே நடிச்சுக்கிட்டு அவருக்கு எதிராக இருந்த அமைச்சர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இவர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இளவரசருக்கு எதிராக பல விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஹீரோயின் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓஹோ, இப்படிதான் விஷயம் போகுதா அப்படிங்கறது ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு ரெண்டு பேருமே போயிட்டு அவங்கள நாம தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா ஹீரோயினை கூப்பிட்டு போக மனசே இல்ல. ஹீரோவுக்கு தெரிஞ்சது நேரம் இளவரசர்கிட்ட தான் போய் சொல்றான். ஓ அப்படியா, அப்போ மொத்தத்தையும் அழிச்சிடுங்க, ஒரு குரூப் இருந்தது அப்படிங்கறத தடமே தெரியக்கூடாது, இதுல என்னோட பங்கும் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க டீ சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு, இது குட் டீ அப்படின்ட்டு அவரு வச்சிருந்த ஸ்பெஷல் டீ எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. இந்த எனக்கு இவ்வளவு கேஷுவலா இருக்காரு அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் ஷாக்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்துட்டு அந்த குரூப்பை நான் அழிச்சிட்டு வந்துடுறேன், ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவோட கேஸை எடுக்கணும் அப்படிங்கிறப்பதான் அங்க கொஞ்சம் இளவரசருக்கு ஜர்க் ஆகுது. ஓ அப்படியா, இதை முதல்ல முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் அதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க அவனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு இந்த கேஸை தோன்றாங்கன்னா இதுல வேற ஏதோ வில்லுங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு இவங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஜெர்க் ஆகுறாங்க. நேரம் அந்த கொலையாளி குரூப் இருக்கிற லீடரை பக்கம் தான் போறான். அங்க போன உடனே வா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சமீப காலமா நீ நிறைய ரூல்ஸை மீறிக்கிட்டு இருக்க, அதுவும் குறிப்பிட்ட ஒருத்தருக்காக நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனும் அட்டாக்கு தயாரா இருக்கான், ஹீரோவும் அட்டாக்கு தயாரா இருக்கான். ஹீரோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்ண போகும்போது அவன் புகையை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஹீரோயிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவரு சொல்றான், என்னை விட்டு தனியா போகாதீங்க நான் சொன்னல, அதெல்லாம் இல்லாம அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு தனியா
போக முடியுமா, அந்த குரூப்பை நானும் சேர்ந்து தான் அழிக்கணும், எனக்கு அவங்க நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக உன்னை நாளைக்கு காலையில் நான் சேர்ந்தே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கிறான். அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு என்ன தனியாக விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு வெளியில் தன்னோட காவலாளிகள், அதாவது அந்த கேர்ள்ஸையும் காவலுக்கு நிப்பாட்டி வச்சுட்டு தான் போயிருக்கான். அவள் எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வருவா, கண்டிப்பாக அவள் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின்ட்டு அது பலிக்குமா, அப்படியே பேசிக்கிட்டே நைஸாக அந்த கட்டை கழட்டிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா அவன் மாஸ்கை போட்டு அவன் ஒரு பக்கம் கிளம்பி அவங்களை தேட போகணும்னு நினைக்கும் போது அவங்க ஹீரோவுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து ஹீரோயின் வரா. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் கரெக்டான ட்ராப் அப்படின்னு சொல்லி அவளை மயக்கம் போட வச்சு ஒரு மயக்க புகையால ஹீரோயினை அங்கிருந்து கடத்திட்டு அவளோட மாஸ்க்கு கழட்டி பார்த்துடுறாங்க. மாஸ்க்கு கழட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஹீரோட ஒய்ஃப் அப்படின்ட்டு. நமக்கு ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சிருச்சு. 3 வருஷமா நான் வச்சு விளையாட பொம்மை வச்சுதான் அவன் கதையை முடிக்கணும் அப்படிங்கிறப்ப வேற வழியே இல்லை, இவளை தேடி கண்டிப்பா ஹீரோ வருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா அந்த முகமுடி போட்ட ஆள் தான் ஹீரோ அப்படின்ட்டு இவங்க சுத்தமா தெரியவே தெரியாது. அதே நேரம் இளவரசருக்கு ஒரு நியூஸ் போகுது, நீங்க நினைச்ச மாதிரி இங்க எதுவும் நடக்கல, ஆனா நீங்க எதிர்பாராத ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போனோடனே அந்த ஆளு இந்த கொலையாளி குரூப் தலைவன் நமக்கு கொஞ்சம் சிக்கலா தான் இருப்பான் போலியே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆக மொத்தத்துல இவனும் அதுல சதிகாரனும் ஹீரோயினை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஹீரோவை வர வச்சிடுறாங்க. நீ வருவன் தெரியும், அதுவும் இவளுக்காக வருவன் தெரியும் அப்படின்ட்டு என் உயிர் உங்களை எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டு அவளை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சில பேர்த்த அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கத்தி வச்சு ஹீரோயினை குத்த போகிறான். ஹீரோவோட வீக் பாயிண்ட்டு ஹீரோயின் தானே, அவளை ஒன்றும் பண்ணாத, அவளை ஒன்றும் பண்ணாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், பாரா உன்னதமான காதலை, வா 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 சூப்பர் சூப்பர், 3 வருஷமா நீ எனக்காக எவ்வளோ கொலை பண்ணியிருக்கிற, அதே மாதிரி உனக்காக உன்னை கொலை பண்ண சொல்லி நான் இவ்வளோ அனுப்புனா அவன் உன் மேலே காதல் வலையை போட்டு எனக்கே ரிவெஞ்ச் பண்ணிட்டா. அது நம்ம என் குரூப்பில் இன்னொருத்தன் இருக்கான், அவன் வந்துட்டு இவன் மேலே காதல் வச்சுக்கிட்டு இவளை நிறைய விஷயத்தில் காப்பாற்றி விட்டுருக்கிறான். அப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனை உயிரோட விட, அது மட்டும் போதும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப உனக்கு கொடுக்குற வழி பத்தாத வழிப்பா, நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், காலங்காலமாக நாங்கள் வந்துட்டு அமைச்சராகவே இருக்கணும், நீங்கள் எல்லாம் அரச பதவியிலேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே இது பண்ணிட்டு இருக்கணுமா, மொத்த பிரச்சனையும் காரணம் அதனால தான் ஹீரோயின் அப்பாவை தூண்டி விட்டேன், கடைசியில் பார்த்தா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு, அப்போ எங்கள் அப்பாவோட சாவுக்கு நீ தான் காரணமா, ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டம்மா, ஆனால் 3 வருஷம் எனக்கு கீழே உட்காந்து நீ அதை விட பாவம் பண்ணிட்டுற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். 3 வருஷமா எனக்காக வேலை செஞ்சிருக்க, அதனால உனக்கு துணைக்கு ஒரு ஆளை அனுப்பணுமே அப்படின்னு ஹீரோ பக்கத்துல வந்துட்டு அவன் கழுத்தை அறுத்து அப்படியே கொலை பண்றான். இதை பார்த்து கத்தி கதறி அழுகிறா, ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஹீரோவும் அப்படியே அங்க சரிஞ்சு விழுறான். விழுந்துகிட்டு இருந்தவன் அப்படியே திடீர்னு இருந்துட்டு, அப்போ நீதான் அந்த காப்பர் ஸ்கின்னு எலும்பெல்லாம் இரும்பு மாதிரி இருக்கிற அந்த ஜீனா, அப்போ நீதான் அந்த முகமுடி போட்ட 12வது கொலையாளியா, உன் குரூப்லேயே இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் உனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அப்படியே ஹீரோனை பார்த்து ஒரு கண்ணை அசக்கணுன்னே அவள் தெரிஞ்சுக்கிட்டா. உடனே அவன் கையிலிருந்து 2 கத்தி விட்டு கத்தி போயிட்டு அவளோட கை கட்ட அவுக்குது, இன்னொரு கத்தியா அவள் கத்தி வச்சிருந்தால கழுத்து மேல அவனோட கழுத்தை குத்தி அவனை சாகடிக்குது. இவளுக்கு நான் ஒரே ஷாக்கு, ஐயோ அப்படின்னு தப்பிச்சு போக பார்க்கையில கரெக்டா ஹீரோயின் தான் அவன் நெஞ்சுக்கு நேரம் கத்தியை வச்சு, நீ பண்ண பிரச்சனையால எத்தனை அப்பாவி மக்கள் செத்தாங்க தெரியுமா, எங்க அப்பா கொண்டு என் நாட்டில் இருக்கிற எத்தனை வீரர்கள் செத்தாங்க தெரியுமா அப்படின்ட்டு அவனோட நெஞ்சிலேயே கத்தி இறக்கிட்டு அவன் அங்கே மயங்கி விழுறா. அவனோட ஹீரோட கேர்ள்ஸ் வந்து ஹெல்ப்புக்காக வந்துட்டாங்க. அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறான், அந்த இளவரசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்காக நான் ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆளையும் அனுப்பலை அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது, வந்தது இவனோட கேர்ள்ஸ் மட்டும்தானே வந்திருக்காங்க, வேற யாருமே ஹீரோட ஹெல்ப்புக்கு வரலையே, அப்போ இந்த திட்டத்தில் அந்த அளவுக்கு பங்கு இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். காப்பாற்றி மறுநாள் காலையில் அவன் எழுந்திருக்கும் பொழுது, நான் உன் பக்கத்தில் இருக்கேன்னா உயிரோட இருக்கணும்னு தானே அர்த்தம், வர்றா என் பொண்டாட்டி அறிவாளித்தனமாக பேசுகிறா, நான் உன் பக்கத்தில் இருந்தால் உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ட்டு 2 பேரும் அவங்க சக் பண்ணிட்டு அவங்க லவ்வை பரிமாறி இருக்காங்க. நேராக இளவரசர் தான் பார்க்க போகிறான். ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்னீங்க, அது எனக்கு தேவையும் படல,
ஆனால் அவனுக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் தெரியும். ஆனால் அது என்ன எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு இருந்தால் பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த நாடும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு உதறி தள்ளிட்டு போயிட முடியும் அப்படின்ட்டு கத்தி எடுத்து அவனுக்கு நேராக வச்சோடனே அவன் அல்ல பயந்து போயிடுறான். அங்கே இருக்கிறத ஒரு விசிறு தான் விசிறான். அங்கே இருக்கிற பலகை எல்லாமே விழுந்தோடனே என் வழியில் நீங்கள் குறுக்க வராமல் இருந்தால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இளவரசரியை மாற்றிட்டு வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு நாம் இனிமேல் கொலையாளிகளும் இல்லை எதிரிகளும் இல்லை எதிர் நாட்டுக்காரங்களும் கிடையாது. நான் உன்னோட புருஷன், நீ என்னோட பொண்டாட்டி, நம்ம 2 பேரும் ஹாப்பியாக லைஃப்பை மூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா 2 பேர்த்துக்குமே முறைப்படி கல்யாணம் ஆகுது. ஏன்னா இவன் வேற ஒருத்தி பேரில் வந்து தானே கல்யாணம் பண்ணிக்க வந்திருப்பா. அவங்க டேடிக்கு ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு பேரனை ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் வழக்கம் போல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சமைச்சு வந்து கொடுக்கறது என்ன, அதை ஹீரோ வேண்டா வெறுப்பா திங்கிறது என்ன. பாவப்பட்ட 90s கிட்ஸா 2K கேர்ள்ஸ்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்குறேன். கரெக்டாக கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சமைக்க தெரியுமா? அட்லீஸ்ட் சூடா தண்ணியாவது வைக்க தெரியுமாங்கிறத கமெண்ட்ல உங்கள் கதிரில் கூட்டிட்டு போங்க. நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இளவரசர் வந்துட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு ஹீரோவை கவுக்கணும், அவனை இந்த நாட்டை விட்டே போக வைக்கணும், அவனை போட்டு தள்ளுங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. ஏன்னா அவன் இருந்தா இவங்க பண்ண துரோக விஷயம் வெளியில் வந்துடும்ல. ஆனால் அந்த மூஞ்ச நமக்கு காட்டவே கிடையாது. அவன் போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ உன்னோட வேலையை செய்ய கரெக்டான நேரம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். இப்போ ஹீரோயினும் பார்த்தா அவங்க அடுத்த கட்ட விஷயத்துக்காக பேசிகிட்டு இருக்காங்க, குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் வயிற்ற வலிக்குது அப்படிங்கிறா. உடனே டாக்டரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. டாக்டரை கூப்பிட்டு வந்தோடனே அவங்களுக்கு விஷம் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஷாக்காக வரான், இங்கே யார் கலந்து கொடுத்துருப்பா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு வெளியில் போகிறப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் ஒருத்தி அழுதுகிட்டு இருக்கா. அவள் ஏன் அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நமக்கு இப்போ காட்டல. அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஹீரோனோட அசிஸ்டண்ட்டுக்கு. அதனால ஹீரோனோட அசிஸ்டண்ட்டை நோட் பண்ணுறா. ஹீரோட அசிஸ்டன்ட் ஒருத்தி வந்துட்டு ஹீரோனுக்கு சூப் கொடுக்குறதும் அந்த சூப்பில் வந்துட்டு ஏதோ ஒன்று கலந்து வந்து கொடுக்குற மாதிரியே தான் இருக்குது. அதை குடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃப்ளாட் ஆகிடுறா நம்ம ஹீரோயின். அவளால் எதுவுமே பண்ண முடியல. மறுபடியும் மருத்துவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய விஷயம், அதுக்கு மாற்று மருந்தே இல்லை. ஆனால் மறுபடியும் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல அப்படின்ட்டு அவங்களால இப்போ எழுந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கே மருத்துவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அதுக்கான மாற்று மருந்தை நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்ட்டு அவங்களோட பாதுகாப்பு அசிஸ்டன்ஸையும் விட்டுட்டு போகிறான். ஆனால் அதில் தானே ஒரு பொண்ணு இப்போ விஷம் கலந்து கொடுத்துட்டு இருக்கிறா. ஹீரோனுக்கு பாதுகாப்பாக அவங்க இருக்கிறப்ப ஹீரோனோட அசிஸ்டண்ட் உள்ள வந்துமே அவளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அவங்க 2 பேரும். அவன் என்ன பண்ணுறான்னா உடனே கத்தி எடுத்து வயிற்றுல சொருகிட்டு இன்னொரு அசிஸ்டண்ட் வந்து, அதாவது இந்த விஷம் கலக்கிற அசிஸ்டண்ட் வந்து வரும்பொழுது அவளையும் அட்டாக் பண்ணிட்டு இவ போயிட்டு ஹீரோனை குத்த போறா. என்னடா நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் எனக்கே தலை சுற்றி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவ தான் கொலை பண்ண வந்திருக்கா ஹீரோயின. இவங்க 2 பேரும் தான் உயிரை கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கா. அதே நேரம் கரெக்டாக ஹீரோட அண்ணன் வந்துட்டு அவனை வெட்டி கொண்டுறான். அதே நேரம் ஹீரோவும் வந்துடுறான். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அது ஹீரோனோட அசிஸ்டண்ட் தானே அப்படின்ட்டு அவன் குழப்பத்தில் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வெளியில் வந்து, கண்டிப்பாக அது அவளாக இருக்க முடியாது, இது வேற யாரோ தான் அப்படின்ட்டு அவள் அந்த நடுக்கத்திலேயே சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் அப்போ ஹீரோட அண்ணன் போயிட்டு அந்த மூஞ்சிலேருந்து ஒரு லப்பர் மாதிரி ஒரு தோலை உரிச்சு எடுக்கிறான். அது வேற ஒரு பொண்ணா இருக்கு. ஸ்கார்பியன் அப்படிங்கிற ஒரு கொலைகார குரூப்பு. கண்டிப்பாக அவங்க இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்காங்க, இதை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அண்ணன் அங்கே சவதா எடுக்கிறான். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹீரோவோட அண்ணன் இருக்கால, அவனோட அஸ்டல் ஒருத்தன் பத்திரி அடிச்சுட்டு வந்துட்டு, ஐயோ இந்த மாதிரி உங்கள் அண்ணனை லாக் பண்ணி வச்சுட்டாங்க, அவர் பெரிய ஆபத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு பத்திரி அடிச்சுட்டு அங்கே போகிறான். இன்னும் ஒரு சில பேர் வந்து ஹீரோவையும் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்பொழுது மாஸ்க் போட்டு ஒருத்தன் வரான். அவன் யாருன்னா வந்துட்டியா என் பிரதரே அப்படின்னு இழுக்கும்போதே தெரிஞ்சு போச்சு இது ஹீரோட அண்ணன் தான் அப்படின்ட்டு. நீயா அப்படின்னு அவன் ஷாக்கில் இருக்கும்போது, நானே தான்ப்பா இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டே அப்படிங்கும்போது, எது நான் தனியாக வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படிங்கிறப்ப அவன் பின்னாடி வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. என்ன நினச்ச, என்ன அளவுக்கு முட்டாள்னு நினச்சியா?
இது உன்னோட பிளான் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை எங்கெங்க நீ வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லட்டுமாக்கன்னா, என் அண்ணா ஃபஸ்ட்டு ஹீரோனோட அசிஸ்டண்ட்டை பார்க்கும் பொழுது அவள் ஏதோ ஒரு விஷயத்த கலந்துட்டு இருந்தா. அவள் கலந்துட்டு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு நான் ஹீரோனுக்கு போயிட்டு மாற்று மருந்து கொடுத்துட்டேன். ஆனால் அதை ஏன் அசிஸ்டண்ட்டை கொடுத்து அவள் ப்ளே பண்ண விதம் தான் வேற லெவல்மா. வேணும் நான் கொடுத்த மாத்திரை என்ன ஏதுன்னு கூட கேட்காம என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவள் சாப்பிட்டுட்டா. அதுதான் அவள் உயிரை காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் உன்னோட பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சுது. அது எப்படின்னா, அந்த பொண்ணு என்னோட கேர்ள்ஸை மாட்டி விடுறதுலயே குறியா இருந்தாளா, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது அவ இல்லைன்ட்டு. என்ன பண்ணிருக்க, இளவரசரோட டீல் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த பொண்ணோட ஃபேஸ் எடுத்து உன்னோட அசிஸ்டன்ட் ஒரு ஆளுக்கு வச்சு நீ வந்துட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம இளவரசர்கிட்ட டீல் போட்டது நீ தான் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுமா? நீ டீ குடிக்கிற விதத்தை வச்சு தான். அந்த இளவரசன் முட்டை பாயா இருக்கான்ல, அவன் வந்துட்டு டீ குடிக்கும் போது கொஞ்சம் ரசனையோடு குடிப்பான். அதே மாதிரி நீ பண்ண. கண்டிப்பாக உனக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்போவே ஜட்ஜ் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே போட்ட ஸ்கெட்சில் நீயே தான் வாண்டடாக வந்து மாட்டியிருக்கிற. காலையில் வந்துட்டு உன் அசிஸ்டண்ட் கதறி எடுத்துட்டு வந்து விழும்போதே தெரியும் நீ தான் பிளான் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. ஆக மொத்தத்தில் இப்போ நாங்கள் 4 பேர், நீ ஒருத்தன் அப்படின்ட்டு அவன் ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது ஹீரோவுக்கு அட்டாக் விழுது. என்ன நினைக்கிற தம்பி? நீ மட்டும்தான் தாமிரத்தோல் கொண்டவன், உன் எலும்பெல்லாம் இரும்பு மாதிரி இருக்கும்னா, உன்னோட விஷயத்த நானும் ட்ரைனிங் எடுத்து கற்றுருக்கேன். உன்னோட வாசனை கொண்டு என் மேலே வரும் அப்படிங்கிறப்ப அப்போதான் ஹீரோனுக்கே புரியுது இதனால தான் 2 பேருமே சிமிலரான அந்த வாசனை அவங்க மேலே வந்துச்சா அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ஹீரோவோட அந்த 2 அசிஸ்டண்ட்டையும் அடித்து போட்டுடுறான். ஹீரோ கத்தி எடுத்து நெஞ்சுக்கிறார். நிற்கும் பொழுது அவன் அண்ணன் கூட விளையாண்ட விஷயம் மட்டும்தான் அவனோட மைண்டுக்கு வருது. எதுக்காக இப்படி பண்ற? எதுக்காகவா? எல்லா இடத்துலையுமே என்னை மட்டும் தட்டி ஒன்று உயர்வா காட்டினாங்க. அதுதான் நான் இப்படி பிளான் பண்ணேன். வேற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ என்ன வேணா உண்மையை நினைச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவன் கத்தி கீழே போடுற மாதிரி போட்டு மறுபடியும் ஹீரோ எடுத்து அட்டாக் பண்ண வர்றப்ப ஹீரோ வந்து ஓரளவு சமாளிக்கிறான். ஆனால் அவளால் முடியல. ஏன்னா இவன் அளவுக்கு அவனுக்கும் ஸ்ட்ராங் இருக்கு. அவனை வெட்டினாலும் ஒன்றும் ஆகாது, எதுவுமே ஒன்றும் ஆகாது. அப்போ இருந்துட்டு ஹீரோ அட்டாக் ஆகி கீழே விழும்போது ஹீரோயின் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவும் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஹீரோட நெஞ்சிலேயே குத்த வந்துடுறான். உள்ள குறுக்க போந்து ஹீரோயின் அந்த குத்த வாங்கிக்கிறா. அவனுக்குன்னா ஹீரோவுக்குன்னா ஒரே ஷாக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கத்தி கதறி அழுகுறான். ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ட்டு அவன் கத்தி கதறிட்டு வெளியில் இருந்து 2 பேத்துக்குமே அங்கே பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் ஹீரோவோட அண்ணன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவனோட முதுகு பக்கத்தில் ஒரு கத்தி இறங்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் மாசா கத்தி குத்தி வாங்கினதோட எழுந்து நின்று இதுக்கு வாய்ப்பே கிடையாது, எந்த ஒரு கத்தியுமே என்னோட உடம்ப தொலைக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஐயோ, உனக்கு தெரியாத விஷயம் உனக்கு சொல்லவா? ஆனானப்பட்ட ஹீரோ கையிலேயே நான் மார்க் போட்டேன். அதுவும் இந்த கத்தியை வச்சு. இந்த கத்தி கொஞ்சம் ஸ்பெஷலானது. நீ என்னதான் பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உன்னை இது தொலை போட அப்படின்ட்டு என்ன கத்தியை குத்தி இறக்கணுன்னு அவன் அப்படியே அவன் தம்பியை பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சாரி மட்டும் அப்படியே சொல்லிட்டாங்க. அப்படியே விழுந்து போகிறான். அவன் என்ன இருந்தாலும் அவன் அண்ணன் மேலே அவன் பாசமாக தான் இருந்திருக்கான். ஆனால் அதுதான் அவனுக்கு புரியவே இல்லை. அவன் ஃபீலிங்கோடு இருக்கிறப்ப ஹீரோயின் தான் வந்துட்டு அவனுக்கு ஆறுதலாக இருக்கா. அப்புறம் ஹீரோயின் சேர்ந்து ஒன்றா பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்க குரூப்புக்கு இப்போ 2 பேருமே தலைவராக இருக்காங்க. அந்த கேர்ள்ஸை வச்சு இவங்க ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது தப்பு பண்ணுறவங்கள மட்டும் கொள்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அதை சீக்கிரட்டாகவும் நடத்திட்டு இருக்காங்க. 2 பேருமே அந்த அரச பதவி, அந்த இளவரசி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை விட்டுட்டு நார்மலாக 2 பேரும் ஒரு ஹியூமன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பப்போ அரண்மனையில் இருந்துட்டு அவங்களுக்கு லெட்டர்ஸும் வருது. ஆனால் இங்கே என்னன்னா, அவங்க 2 பேரும் ஜாலியாக தடுக்கி விழுந்தா கிஸ் பண்ணிப்பாங்க, ஓகே. ஆனால் இது வரைக்கும் கிளைமேக்ஸில் ஒரு லிப்லாக் தான் ஏன் வச்சுருந்தாங்க, இங்கே ஒரு ரொமான்ஸே வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அதை விட சமூக லாஜிக் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன லவ் பண்ணாலும் ஒரு ஜென்ரலு அவனை ஹீரோ கைது பண்ணி வச்சால, அவன் நிலைமை என்னடா ஆச்சு அப்படின்னா, நீங்கள் தான் போயிட்டு ஒன்றாயிட்டீங்களா, இன்னும் என்ன ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்ட்டு அவன் கத்துறதோடய ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமா முடியுது. என் இமைகளில் உன் முகம் முழுதாக கூட பதியவில்லை, மூச்சில் காத்தில் உன் சுவாசம் மட்டுமே நிறைந்திருந்தது. தேடினேன், உன் பெயர் கூட தெரியாமல் தேடினேன். கண்கள் உருண்டோடிய பிறகு என் வாளுக்கு இறை நீயாக வந்து நின்னாய். என் காதலை கொல்ல
உன் காதலியாக வந்தேன் வேடமிட்டு. இதோட இந்த ட்ராமா முடியுது. இதுக்கப்புறம் ஒரு நல்ல ட்ராமாவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவும் ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவாக தான் இருக்கும், அதுவும் ஹிஸ்டாரிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், இன்னும் பேசுறது மட்டும்தான் பாக்கி. ஆனால் அது கொஞ்சம் நியூவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை ஃபுல்லாக கொடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.